ದೇವನ ತೇಡುವುதை தேடுங்கள். seek to seek God. தேவரನ್ನು ಹುಡುಕುವುದನ್ನೇ ಹುಡುಕಿರಿ. தமிழ்ல இன்னொரு கொஞ்சம் அழுத்தமா சொல்லமா, தேவனை தேடுவதையே தேடுங்கள். சத்தத்தை உயர்த்தி கடைசியா ஒரு தடவை சொல்லலாம், தேவனை தேடுவதையே தேடுங்கள். ஹalleluya. கர்த்தரை தேடுவதை நானும் நீங்களும் தேடணுங்க. எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் நானும் எதை தேடணும்? இந்த 7 மாசத்துல நீங்களும் நானும் எதை தேடணும்? எதுக்கு பின்னாடி ஓடணும்? இன்னைக்கு நான் எந்த நிலையில இருக்கிறேன்? என் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு? நான் கர்த்தரை தேடி கர்த்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே நான் இருந்து கர்த்தரை குறித்து அறிந்த காரியம் எவ்வளவு? கர்த்தருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை தெரிந்த காரியம், புரிந்த காரியம், அனுபவித்த காரியம் எவ்வளவு? எப்ப பார்த்தாலும் கண்ணீர், எப்ப பார்த்தாலும் கஷ்டம், எப்ப பார்த்தாலும் அது இது துக்கம் துயரம் எல்லாத்தையும் சொல்றமே. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பாஸ்டருங்க வேணும், உண்மைதான் வேணும் தான். ஆனா கர்த்தரை நீங்களும் நானும் தேடிட்டு இருந்தோம்னு சொன்னா ஆறுதல் அவரை டைரக்டா கொடுத்திருப்பாரு. சகேயுவை மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தாங்க. சகேயுவை இயேசு மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான். அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தருக்கு கண்ணை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. எரிகா வழியா போய்கிட்டு இருக்காரு. அவர் ஊழியத்தை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் ஒருத்தரை தேடி, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, என் இயேசு எப்படிப்பட்டவரோ, கண்களை திறந்து வருகிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ, பிசாசை துரத்தி கொண்டு நடந்து ஊழியத்தை பண்ணிட்டு போறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ. அவனுக்கு பணத்துக்கு குறைச்சல் இல்லை, அவனுக்கு பதவியில குறைச்சல் இல்லை. ரோமருக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வரி வசூலிக்கிறவன், 1 இல்லை 2 இல்லை அநியாயமாக சம்பாதிக்கிறான். அவனுக்கு பங்களாவுக்கு குறைச்சல் இல்லை, அவனுக்கு எதுவுமே குறைச்சல் இல்லை. ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு தேடுதல் இருந்தது. இயேசு ஊழியம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை வருஷ விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக மேடையில் நின்று கதறி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு மியூசிஷியனா ஒரு சிங்கரா இருந்தாலும் சரி, தேவன் எப்படிப்பட்டவரோ என்று அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அவரை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய வார்த்தையை நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு தாங்க எல்லாமே கொடுக்கப்படும். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி தான் நம்ம முதல்ல ஓடுறோம். கர்த்தரை தேடுவதற்கு முதல்ல ஓடுறது கிடையாது. தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுஷரை பார்க்கிறாராம். ஆனா அவன் என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கிறான்? எதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறான்? நீ உருவாக்கப்பட்டது இதுக்கு இல்லப்பா. யூ ஆர் மேட் ஃபார் a mission. நீ உருவாக்கப்பட்டது ஒரு பெரிய ஊழியத்திற்கு, நீ உருவாக்கப்பட்டது ஒரு பெரிய உன்னதமான காரியத்திற்கு, நீ உருவாக்கப்பட்டது எனக்காக வாழ்வதற்கு, நீ உருவாக்கப்பட்டது எதற்கு? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வசனத்தை மறந்துடாதீங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். seek to seek God. தேவனை தேடுவதை தேடுங்கள். அது மேல விருப்பம் கொள்ளுங்க. தேவனை தேடுறதே நான் விருப்பமா கொண்டிருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்ன தெரியுமாப்பா? உங்க ஆலயத்தில் தங்கி இருப்பதையும் உங்க ஆலய பிரகாரத்தில் நான் ஆராய்ச்சி செய்வதையுமே. ஹல்லேலூயா. சொல்றாரு, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் நம்முடைய ஆலய பிரகாரத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. இதை கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? என்னங்க அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தரை தேடுவதை தவிர வேற? சர்ச்சுக்கு வாங்க, ஆலயத்திற்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபையில விழுந்து கிடங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு பின்னாடியே விழுந்து கிடக்கணும். நீங்க சபையில விழுந்து கிடக்கிறதுக்கு நாங்க உங்க பின்னாடி விழுந்து கிடக்கணும். நீங்க சபையில விழுந்து கிடந்தீங்கன்னு சொன்னா நன்மை யாருக்கு? தேவ பிரசன்னத்தில் நீங்க விழுந்து கிடந்தீங்கன்னு சொன்னா, தேவ ராஜ்யத்தில் விழுந்து கிடந்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்காக நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நன்மை யாருக்குங்க? நான் விழுந்து கிடந்தேன், நன்மை யாருக்கு? எனக்கு தான். இத்தனை மணின்னா ராஜேஷ் அங்கதான் இருப்பாரு ஒரு காலத்துல. இந்த டைமா அவனை நம்பி அங்க போலாம். விழுந்து கடந்தோம். எல்லாரும் போயிடுவாங்க, தனியா நான் இருப்பேன். சபையில விழுந்து கடந்தோம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நிக்க வச்சிருக்காரு. எதுக்கு? நான் பெருமை பாராட்டுறதுக்கு இல்ல, தேவனை
தேடுகிற உணர்வுள்ளவனாய் ஒரு காலத்துல நம்ம இருந்தோம். ஒரு கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைக்க விரும்புகிறார். ஒரு கூட்டத்திற்கு பிரயோஜனமாய் கர்த்தர் உங்களை என்னையும் வைக்க விரும்புகிறார். ஒரு கூட்டத்திற்கு பலத்தை கொடுக்க, உற்சாகத்தை கொடுக்க, சமாதானத்தை பேச உங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் நான் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நான் வாழணும். கர்த்தரை தேடுறது எப்படி தேடணும்? விருப்பத்தோடு, வாஞ்சையோடு. அது அது அந்த 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 ஒரு அதுதாங்க என்னுடைய நோக்கமாகவே இருக்கணும். கர்த்தரை எப்போவுமே எல்லா விஷயத்திலையும் தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கணும் எனக்கும் உங்களுக்கும். தேடுறவங்கள சும்மா விட மாட்டார் கர்த்தர். எரேமியா 29:13 சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. You will seek me and find me when you seek me with all your heart. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உபாகமம் 4:29 சொல்கிறது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை என்ன பண்ணுவீங்களா? கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை கண்டடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதன் பிறகு நம்ம வாழ்க்கை வேறு விதமா இருக்கும். வேர் எவ்வளவு ஆழம் போய் அந்த அடி தண்ணீரை தொடுகிறதோ அது வரைக்கும் கஷ்டம். ஒன்ஸ் அங்கே போய் தொட ஆரம்பிச்சிடுச்சுன்னா, பூமியின் அடித்தளத்தில் போய் அந்த தண்ணீரை தொட ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அந்த ஆணி வேர் அங்கே போய் தொட ஆரம்பிச்சிடுச்சுன்னா, மேலே என்ன காற்று அடித்தாலும் என்ன புயல் அடித்தாலும் தாங்கிக்கிட்டு நிற்குங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையும்.